ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருத்தி பால் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே பருத்தி விதையை எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம நேற்று நனைய வச்சுருந்தா பருத்தி கொட்டை எல்லாமே நல்லா நனைஞ்சிடுச்சு. அதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு தடவை அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருத்தி பால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பருத்தி பாலை இன்னும் மறுபடியும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன துரும்பு மாதிரி இருந்தாலும் வந்துடும். மறுபடியும் ஃபில்டர் பண்ணதில் எவ்வளோ தூசி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால் மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் அரிசி, பச்சை அரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்லனாலும் பரவாயில்ல, காலையிலே அது ஊற வச்சு அதையும் இது கூட அரைச்சி போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கூட தேங்காய், சுக்கு, ஏலக்காய் இந்த மூணையும் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய், சுக்கு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச தேங்காய் பால் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருத்தி பால் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் சுண்டை காய்க்கணும். பருத்தி பால் நல்லா சுண்டை காஞ்சி வருது. இதே மாதிரி நல்லா காய்ச்சிட்டே வாங்க. காய்ச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவை ஊற்றிடலாம். அப்போ தான் பச்சரிசி மாவும் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வரும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் நம்ம எவ்வளோ நமக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருதா? இந்த டைமில் நம்ம பாலை ஊற்றக்கூடாது. தேங்காய் பாலை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கழித்து ஊற்றினா போதும். இல்லைனா பால் திரண்டு வந்துடும். அதனால் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான பருத்தி பால் ரெடி. ஸோ ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. Thank you for watching.